ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம பொரிச்ச மருதாணி தான் இன்றைக்கி அரைக்கிறேன் நான். அது இன்றைக்கி கொஞ்சமாக போய் பொரிச்சிட்டு வந்தாங்க. அதை தான் இப்போ நான் அரைச்சி நைட்டு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த பையில் மருதாணி இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் வெறும் தண்ணி மட்டும் விட்டு நான் அரைக்கிறேன். எதுவுமே போட மாட்டேன். எதுவுமே போடலினாலும் நல்லா இந்த மருதாணி செவக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் இந்த மருதாணியை போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். இதில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி மட்டும் லைட்டாக விட்டு அரைச்சினாலே போதும். ஒவ்வொருத்தர் லெமனு அது இதுன்னு போட்டு நல்லா அரைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா எடுத்து மூடிட்டு அரைக்கணும். இதை அரைச்சிடணும் ஒரு டைம். துணி சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு இதை ஒரு அரை நல்லா அரைக்கணும். தண்ணி சேர்த்து அரைக்கணும் கொஞ்சம், அதனால் அப்படியே இருக்குது. தண்ணி லைட்டாக சேர்த்தி இருங்க. இதை நல்லா தண்ணி சேர்த்து மட்டும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி அரைச்சிருக்குன்ட்டு. கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இப்படி வந்துருச்சு. இது கையிலேயே நல்லா எடுத்துடணும். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மருதாணி. அதனால் இன்னும் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக போதும் இது. ஆனால் இன்னும் கொஞ்சமாக நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த வெளிச்சத்தில் காட்டுறேன் எப்படி சவுந்திருக்குதுன்ட்டு. எதுவுமே போடல. இதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு அரைச்சி விட்டுக்கலாம். ஸ்பீடாக அரைச்சிட்டு எடுத்து பார்க்கலாம் நைஸ் ஆயிடுச்சா என்னான்ட்டு. பார்த்துக்கோங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்லா கட்டியாகவும் இருக்குது, நல்லாவும் அரைச்சிருக்கு. பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இது கூட கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடணும். ஏன்னா தண்ணியாட்ட நம்ம கையில் வச்சுனா கையில் ஒட்டாது. அதனால் இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஒரு இலையும் போட்டு இது கூடயே அரைச்சிடலாம். இது கூடயே போட்டு இன்னும் கொஞ்சமாக அரைக்கலாம். நல்லா இதை அரைச்சிட்டேன். பார்க்கலாம் கட்டியே இருக்குது. நான் இந்த பாருங்கள் எவ்வளோ இது அரைச்சி வச்சுருக்குன்னு.
இந்த மூடியில் இருக்கிறது கொஞ்சமாக வலிச்சு எடுத்துடலாம். சட்டினியாட்டு இருக்குது. இதை மறுபடியும் ஒரு திருப்பிடலாம். கொஞ்சமாக அரைக்கணும், அதனால் இன்னொரு திருப்பிட்டுனா சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், சும்மா வச்சு அரைச்சதுக்கு எங்கள் பார்த்துக்கோங்க எப்படி செவந்துருச்சுன்னு. அம்மா இருதா, அந்த அம்மா கொஞ்சம் கொடுக்குறேன். இருக்குது, நிறையா தான் அரைச்சிருக்கேன். அவ்வளோதான், மருதாணி அரைச்சாச்சு. இப்போ இப்போ முன்னையே கொஞ்சம் நைஸாக தான் இருந்துச்சு. அதுக்கு சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி எடுத்து கையில் வச்சுக்கலாம். மந்தா கொடுத்துட்றியா? வா, பாருங்க எவ்வளோ கட்டி ஏறிச்சுன்னு. இந்தாவா பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. செம்ம வாசனை. எதுவுமே போடல, தண்ணி மட்டும்தான் விட்டேன். ஒட்டுதான் என்னன்னு தான் டவுட்டு. ஒரு சில பேர் தக்காளி லெமனு அது இதுன்னு போடுவாங்க, எதுவுமே போடல. பார்க்கலாம் எப்படி சவுக்குதுன்னு. அப்பா வாசனையாக இருக்குது. ஒரு சில பேர் இந்த மருதாணி இலையெல்லாம் எடுத்து தலைக்கு தடவிக்குவாங்க. எடுத்துட்டு வந்தாங்களா? வாழை இலை இல்லையா? வெய்யுங்க தான் இது மேலே. வேறு எப்படி சவுந்துருச்சு. போதுமா? நான் அரைச்சதும் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு அம்மா கொடுத்துட்டேன். வச்சு பார்த்துட்டு காலையில் தான் தெரியும். நான் மருதாணி நைட்டு கைக்கு வச்சுட்டு உங்களுக்கு காலையில் நான் எப்படின்ட்டு உங்களுக்கு நான் எப்படி செவந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன். எதுவுமே போடல, தண்ணி மட்டும் தான் விட்டேன். தண்ணி விட்டதுக்கு எவ்வளோ செவக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காலையில் காமிக்கிறேன். ஓகே, பாய்.